ஏபிபியின் தமிழ் வணக்கம். ஆசிரியர் பணி அறப்பணி என்பதை நனவாக்கும் வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த போதகாடு என்ற பள்ளியில் ஒரு சிறந்த நல்லாசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த போதகாடு என்ற ஒரு மலை கிராமம். இந்த மலை கிராமத்தில் அதிக அளவில் மலைவாழ் மக்களுடைய குழந்தைகள்லாம் பயின்று வருகிறார்கள். அது பின்தங்கிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்று மலைவாழ் மக்களின் கனவை நினைவாக்கி கொண்டிருப்பவர் தான் ஆசிரியர் பாரதி. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 140 மாணவர்கள் இந்த பள்ளியில் படிச்சுட்டு வராங்க. இந்த மலைவாழ் மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழ் உள்ள மாணவர்கள். இந்த மாணவர்களுக்கு கல்வி என்பது ஒரு எட்டா கனியாகத்தான் இருந்தது. கல்வியோடு சேர்ந்து அவர்களுக்கு ஒரு நல்ல தரமான கல்வியை வழங்குவது மட்டும் இல்லாமல் ஒழுக்கம், பண்பாடு இவை அனைத்தையுமே கற்பிக்கும் வகையில் இந்த பள்ளியானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக மாணவர்களுக்கு கணிதத்தின் மேல் அதிக மோகம் வர வேண்டும். கணிதம் இருந்தால் மட்டுமே அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெற முடியும் என்பதை கருத்தில் கொண்ட ஆசிரியர் பாரதி இந்த மாணவர்களுக்கு கணிதத்திற்கான ஆய்வகங்களை அவருடைய சொந்த செலவிலேயே கட்டி கொடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் கணிதம் என்பது மாணவர்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக இங்குள்ள சுற்றுச்சுவர்கள் மற்றும் மாணவர்கள் விளையாடக்கூடிய இடத்தில் கூட திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சுற்றுச்சுவர்களில் கூட கணிதத்தில் வரக்கூடிய சூத்திரங்களை எல்லாமே எழுதி வைத்திருக்கிறார். அதனால் இங்கே மலைவாழ் மக்கள் குழந்தைகள் கணிதத்தில் ஆர்வமுடன் பயின்று வருகிறது இந்த பள்ளியில் தான் நாம் பார்க்க முடிகிறது. சுமார் 5 லட்சம் மதிப்பில் இந்த மாணவர்களுக்கான கழிவறையை கட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக, ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக தரமான சத்துணவு அரசு வழங்கினாலும் கூடுதலாக தரமான காய்கறிகளை அவரே சொந்த செலவில் தினமும் வாங்கி கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவையும் கொடுத்து வருகிறார். இந்த பள்ளியில் மாணவர்கள் மட்டும் சத்துணவு உண்பதில்லை, ஆசிரியர்களும் மதிய வேளைகளில் இங்கே மாணவருடன் சத்துணவை சாப்பிட்டு வருகின்றனர். தொழில்நுட்பங்கள் அதிகமாக வளர்ந்து வரும் இந்த சூழலில் மலைவாழ் மக்களான இந்த மலை கிராம பள்ளிக்கும் தொழில்நுட்பங்களை இந்த மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அனைத்து வகுப்புகளிலும் சோலார் அமைத்து சோலார் மூலமாக மின் இணைப்பை எடுத்து இந்த அனைத்து வகுப்புகளிலும் LED டிவிகள் பொருத்தப்பட்டு அவர்களுக்கு யூடியூப் மூலமாக கல்வியை கற்பதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். பள்ளி வளாகம் முழுவதிலுமே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தலைமை ஆசிரியர் அதை கண்காணித்து வருகிறார். அதனால் இங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் கணிதத்திலும் எல்லா பாடத்திலும் ஆர்வம் எடுத்து படிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இங்கு உடன் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பாரதி ஆசிரியரின் கனவு பள்ளியை அவர்களுடைய ஒத்துழைப்புடன் இந்த பள்ளியை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றனர். பக்கத்து கிராமத்தில் இருந்து இந்த பள்ளிக்கு வருவதற்கு சுமார் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரம் அளவு மாணவர்கள் நடந்து சென்றுள்ளனர். அதனால் ஒரு ஆற்று பாலத்தை கடந்து மாணவர்கள் வருவதனால் உடனடியாக ஒரு வேன் அமைத்து, அதாவது ஒரு வாடகை வேனை அமைத்து இந்த பள்ளி மாணவர்கள் வருவதற்காக வாகன ஏற்பாடு செய்துள்ளார். இதற்கு சக ஆசிரியர்களும் ஒரு பங்களிப்பு, பாரதி ஆசிரியருடன் பங்களிப்பு ஒரு பெரிய தொகையாக இருந்து வருகிறது. இதனால் தனியார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இந்த போதகாடு பள்ளிக்கு சேர்ந்துள்ளனர். சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக அளவில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றிருக்கிறது. இதை காட்டிலும் வரும் ஆண்டுகளில் இன்னும் அதிக மாணவர்கள் வருவார்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எத்தனையோ ஆசிரியர்கள் இந்த கல்வி பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் ஆனால் இந்த பாரதி ஆசிரியர் இங்கு வரக்கூடிய மாணவர்கள் அனைவரையும் தன்னுடைய பிள்ளையாகவே கருதி அவர்களுக்கு கல்வி மட்டும் அல்லாது விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் என்னென்ன அவர்களுக்கு திறமை இருக்கிறதோ அந்த திறமையை கண்டறிந்து அதற்கு மேல் உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர் சொந்த செலவிலேயே அந்த குழந்தைகளுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது, இது போன்ற ஒரு பெற்ற தகப்பன் எந்த அளவுக்கு தன் குழந்தையை பார்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு செய்து வருகிறார். உடனிருக்கும் ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து மாணவர்களை தங்கள் பிள்ளைகளைப் போலவே கருதி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் 8ஆம் வகுப்புக்கு மேல் அவர் மேல் படிப்பு தொடர வேறு பள்ளிக்கு சென்றாலுமே கூட அவருடைய கல்வி நிலை எந்த அளவில் இருக்கிறது, என்ன மார்க் எடுத்துள்ளார், என்ன படிக்க வேண்டும், கல்லூரியில் சேர்ந்து பணியில் சேரும் வரை கண்காணித்து வருகிறார் இந்த பாரதி
கணித ஆசிரியர். போதக்காடு பள்ளி இன்னும் நிறைய மாணவர்களை பெற்று உயர்நிலை பள்ளியாக அடைய வேண்டும் என்பது இந்த ஊர் பொதுமக்களின் கருத்தாகவே இருக்கிறது. ஏபிபி செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து உமா மகேஸ்வரி. இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேரும் மலைவாழ் மக்கள். அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அவருடைய வாழ்வின் தரத்தை உயர்த்த வேண்டும், தரமான கல்வியை அளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் மாணவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கழிவறையை கட்டி கொடுத்தேன். அதுபோல் மாணவர்கள் வெயிலில் அமர்ந்து சாப்பிடுவார்கள். இரு கட்டடத்திற்கு இடையில் ஒரு தகர ஷீட் அமைத்து மாணவர்கள் அமர்ந்து சாப்பிடும்படி செய்தோம். அதே போல் மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் மாணவர்களுக்கு நாங்களே காய்கறிகள்லாம் ஆசிரியருடன் இணைந்து காய்கறிகளெல்லாம் வாங்கி வைத்து அதுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுத்து அந்த காய்கறிகளை பராமரித்து தரமான ஒரு சத்துணவை ஏற்கனவே அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறது. அத்துடன் இணைந்து நாங்களும் ஒரு தரமான உணவை வழங்குகிறோம். அதே போல் மாணவர்கள் கணிதத்தில் சிறந்து விளங்க வேண்டும், கணிதத்தில் சிறந்தால் அவன் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் அவங்களுக்கு ஒரு கணித ஆய்வகம் அமைத்து கொடுத்துருக்கிறோம். அதில் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் மாணவன் பார்த்துட்டு அந்த ஃபார்முலாஸ்லாம் அவனுக்கு சொல்லுவான், இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அவன் டிஎன்பிசி கொஸ்டினை வாங்கி இப்போயே எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டவங்க பார்த்துட்டு என்கிட்ட கொண்டாந்து டவுட் கேட்பான். அந்த அளவிற்கு மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை 2 கிழமைகளும் தனி சீருடையை என் சொந்த செலவிலே மாணவர்களுக்கு சுமார் 1,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த வருடம் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி கிராமத்தில் பணியாற்றுறது மிகவும் நாங்கள் கொடுத்து வைத்ததாக கருதுகிறோம். மாணவர்களுக்கு ஒரு தரமான தரமான கல்வியை நீங்கள் நகர்ப்புறங்களில் பெற்றுவிடலாம். ஆனால் கிராமப்புறங்களில், அதுவும் குக்கிராமங்களில், அதுவும் மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடங்களில் ஒரு பணி செய்வது என்பது ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கு உங்களை அர்ப்பணி என்ற உயர்ந்த நோக்கத்துடன் நாங்கள் எங்கள் வீடாகவே கருதி கொண்டு இந்த பள்ளியை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டு வரோம். எங்கள் சார் இந்த காம்பவுண்ட் சர்த்துலாம் மேக்ஸை பற்றி எழுதியிருக்காரு. அதில் வாய்ப்பாடு எழுதியிருக்காரு. அந்த வாய்ப்பாடை பார்க்க மனப்பாடம் பண்ணோம். அந்த வாய்ப்பாடு இப்போ தலைகீழாகவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சத்துணவு செய்வாங்க. அந்த சத்துணவு டீச்சர்ஸும் சாப்பிடுவாங்க. எங்களுக்கும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு போடுவாங்க. பென்சில், பேனா, நோட்டு இதெல்லாம் சார் எங்கள் கிளாஸ்லேயே வாங்கி வச்சுருக்காரு. தேவைன்னா போய் எடுத்துக்கலாம். அப்புறம் எங்களுக்கு காய்ச்சல் உடம்பு சரியாமல் போயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உடனே மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு தந்துடுவார். ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிடுவார். ரொம்ப முடியல அப்படின்னா வீட்டுக்கு எடுத்து போய் விட்டுட்டு வந்துடுவார். இந்த மாதிரி சார் கிடச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.